1400 ஆண்டுகளுக்கு முன் இறுதித்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த சத்திய இஸ்லாத்தை மக்களுக்கு அப்படியே எத்தி வைத்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்காலத்தில் வழி தவறாதிருக்க சரியான அடிப்படைகளையும் வகுத்து தந்தார்கள். அவ்வடிப்படைகள் இன்றும் மாசுபடாது பாதுகாப்பாக இருக்க இவ்வடிப்படைகளை தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு பிரிவினைகளை ஏற்படுத்தி தங்களுக்கென சில அடிப்படைகளை வகுத்து கொண்டு தாங்கள்தான் சத்தியத்தில் இருப்பதாக முழங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிரிவும் தன்னல்லாத மற்றைய பிரிவுகளில் காணப்படும் குற்றங்குறைகளை வைத்து அவர்கள் சத்தியத்தில் இல்லை என்று கூறி அதே குறைகளை தாங்களும் செய்து கொண்டிருப்பதை மறந்துவிடுகின்றனர். அல்லாஹ்வினால் தரப்பட்ட அடிப்படைகளை தூக்கி எறிந்துவிட்டு இவர்களால் தங்களுக்கென வகுத்து கொண்ட அடிப்படையினால் ஏற்படும் கருத்து மோதல்களும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும் பிரிவுகளும் மக்களை இஸ்லாத்திலிருந்து வெகு தூரமாக்குவதுடன் எது இஸ்லாம் என்றே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மக்களை ஒரு காரிருளிலே தத்தளிக்கும்படி விட்டுவிட்டனர். சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஒரு கூட்டம் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும் என்ற நபிமொழிக்கொப்ப தற்போது சத்திய கூட்டமாக விளங்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீது சத்தியத்தை வெளிப்படுத்துவது கட்டாய கடமையாக இருப்பதால் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அஹ்மதியா ஹாதியானி ஓர் ஒப்பீடு என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை தந்து தூங்கிக் கொண்டிருக்கும் உள்ளங்களை தட்டி எழுப்பிவிட விரும்புகின்றோம். இச்சொற்பொழிவின் பதிவு நாடாவை கேட்பவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படின் பின்வரும் முகவரியுடன் தொடர்பு கொள்ளலாம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன், மஸ்ஜிதுல் முஸ்லிமீன், கல்பட்டி வீதி, ஏத்தாளை, புத்தளம், இலங்கை. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷஅனுஹு தஆலாவை போற்றி புகழுகின்றேன். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய எல்லா முஸ்லிம்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அஹ்மதியா என்ற தலைப்பில் இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனால் ஒரு சொற்பொழிவை தரவிருக்கின்றோம். இந்த சொற்பொழிவை விளக்குவதற்கு முன்னால் முதலாவதாக அஹ்லுஸ் சுன்னத்து வல் ஜமாஅத் அஹ்மதியா அல்லது காதியானியாவை பற்றி மிக சுருக்கமாக ஒரு அறிமுகத்தை செய்து வைக்க விரும்புகின்றேன். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய ஹிலாஃபத் சிதைவுற்று பல பிரிவுகளாக தோற்றமெடுத்தன. அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவர்களை ஆதரித்தும் அபூபக்கர் சித்தீக்,
உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், முஆவியா இப்னு அபி சுஃபியான், யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இவர்களுடைய இந்த ஹிலாஃபத்தை எதிர்ப்பவர்களாகவும், அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்து சிதைவுற்று பல பிரிவுகளாக தோற்றமெடுத்து இருந்தன. அந்த காலத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவர்களை ஆதரித்தும், அபூபக்கர், உமர், உஸ்மான், முஆவியா, யஸீத் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு எதிராகவும் இவர்களுடைய ஹிலாஃபத்துக்கு எதிராகவும் ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவு தோற்றமெடுத்தன. அந்த ஷியாக்களில் ஜைதியா, அல் இமாமியா, இஸ்னா அஷரியா, இஸ்மாயிலியா, அல் பாத்தினியா, அல் கராமிதா, அல் ஹரமியா, அல் பாபிகியா, அல் முஹம்மரா, அல் நுசைரியா, அல் முகைரியா, அல் பயானியா, அஸ் சபஇயா, அல் மன்சூரியா, அல் ஹத்தாபியா, அல் ஜஅஃபரியா, அல் ராஃபிலியா, அல் இபாலியா என்ற இந்த பிரிவுகளும், இன்னும் முஅத்தஸிலா, முர்ஜியா, ஜபரியா, கதிரியா போன்ற இந்த பிரிவுகளுக்கு எதிராக தோன்றியதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். மேற்குறிப்பிட்ட இந்த அனைத்து பிரிவுகளும் ஹசன், ஹுசைன், அலி இவர்களை ஆதரித்து இவர்களுடைய ஹிலாஃபத்து சரி என்று கூறி அவர்கள் சார்பாக தோன்றிய இந்த பிரிவுகள், இந்த பிரிவுகளுக்கு எதிராக தோன்றிய இந்த பிரிவுகள் இருக்கின்றனவே, இவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி, இவர்களுடைய கொள்கை பிழை என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று ஒரு கூட்டம் உருவெடுத்தது. ஆனால் இந்த ஷியாக்களுக்கு எதிராக உருவெடுத்த இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பவர்கள் எப்படி அந்த ஷியாக்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்களோ அதே போன்று இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தும் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள். ஜிஸ்தியா என்றும், அத்தபகாத்தியா, அஷ்ஷஹரவர்தியா, அஷ்ஷத்தாரியா, சனூசியா, லாஹிரியா, சூஃபியா, ஷாஃபிஇயா, ஹனஃபியா, மாலிகியா, ஹம்பலியா, ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா, தீஜானியா, அலவியா, அல் இஹ்வான் அல் முஸ்லிமூன், ஜமாஅத் இஸ்லாமி, அத் தௌஹீத், குரபா அஹ்ல் ஹதீஸ், ஜம்இயத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், அஹ்லுல் குர்ஆன், இபாதுல்லாஹ், இஹ்சான் அல் முஸ்லிமீன். இப்படி இந்த ஷியாக்கள் பிரிந்தது போன்று இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தும் இப்படி பல பிரிவுகளாக பிரிந்தார்கள். எனவே இந்த ஷியாக்களுக்கு எதிராக தோற்றமெடுத்தவர்கள் தான் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இன்று நாம் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கும் இந்த அஹமதியா என்று சொல்லக்கூடிய காதியானிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பீடு என்ற தலையங்கத்தை நாம் உங்களுக்கு தரவிருக்கின்றோம். எனவே இந்த அஹமதியாக்கள் என்பவர்கள் யார்? இவர்களை காதியானிகள் என்றும் சொல்லப்படும். இவர்கள் இந்தியாவில் காதியான் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த குலாம் அஹமது என்பவரை பின்பற்றுகின்றவர்கள்தான் இந்த அஹமதியாக்கள் அல்லது காதியானிகள்.
இந்த காதியானிகள் அல்லது அகமதியாக்கள் இவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால், இவர்கள் கூறுகின்றார்கள், மறுமை நாளையில் இந்த சுவர்க்கம் நரகம் என்று இரண்டு இருக்கின்றது, இது ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றதற்கு பின்னால் இது அப்படியே அழிக்கப்பட்டுவிடும். இரண்டாவது, இந்த அஹ்மதியாக்கள் காதியானிகளுடைய கொள்கை அகீதா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், வானத்திலிருந்து அவர்கள் இறங்குவார்கள் என்பது பிழையான ஒரு செய்தி என்று கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்று கூறுவதும் பிழை. அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வரலாம் என்றும் சொல்லுகின்றார்கள், வந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். காதியான் என்ற அந்த கிராமத்திலே பிறந்த குலாம் அஹ்மத் என்பவர்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த நபி என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் மசீஹ் மஹதி என்று வந்திருக்கின்றவர்கள் யாரென்றால், இது ஈசா நபியையோ அல்லது மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையோ குறிக்காது, இது குலாம் அஹ்மத் என்பவரைத்தான் குறிக்கின்றது என்றும் கூறுகின்றார்கள். எனவே இவர்களுடைய அகீதாக்கள் அடிப்படைகளில் ஒன்றான ஒரு நபி வரலாம், வந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்களே, இந்த ஒன்றை மட்டும் நாம் என்று எடுத்துக்கொள்வோம். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த பிரிவுகள் தான் சுன்னத்து வல் ஜமாத் என்ற பிரிவும் அதிலே பிரிந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் ஒவ்வொரு பிரிவாரும் தங்களை அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்றே கூறிக்கொள்கின்றார்கள். இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் இந்த காதியானிகளுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். காதியானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நுபுவத் என்ற வாயல் அடைபடவில்லை, நபிமார்கள் தொடர்ந்து வருவார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் காதியான் என்ற கிராமத்தில் குலாம் அஹ்மத் என்பவர் பிறந்து ஒரு நபியாக வாழ்ந்தார் என்று கூறுகின்றார்கள். இதற்கு இவர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த ஆதாரங்கள் சிலந்தி பூச்சியின் வீடுகளை போன்ற பலவீனமாக இருக்கின்றபடியால் அந்த ஆதாரங்களின் பால் நான் செல்லவில்லை, அதை எடுத்து முன்வைக்க விரும்பவும் இல்லை. இப்போது இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்பவர்கள் இந்த காதியானிகளுக்கு எதிராக கூறுகின்றார்கள், ஒரு நபி வர முடியாது. குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது, நுபுவத்துடைய வாயல் அடைபட்டு விட்டது என்று தெளிவாக கூறுகின்றார்கள். இப்படி ஒரு நபி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வரலாம் என்பதை நாம் எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நுபுவத்துடைய வாசல் திறக்கப்பட்டால் இந்த வஹியுடைய வாசல் அடைபடவில்லை, தொடர்ந்து வஹி வந்து கொண்டிருக்கும் என்று நம்ப வேண்டி வரும். இதே போன்று நபிமார்கள் தொடர்ந்து வருவார்கள் என்பதையும் நாம் நம்ப வேண்டி வரும். ஒரு நபி வர முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் மாறிவிடும் என்பதை நாம் நம்ப வேண்டி வரும். இஸ்லாத்தின் அடிப்படைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டுவிடும். இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் ஹதீஸ். இதற்கு பிறகு ஒரு நபி வருவார் என்று நாம் நம்பினால் அந்த நபியை கொண்டு வரக்கூடிய அந்த ஷரியத்தை எடுத்தால் குர்ஆன் ஹதீஸுடன் இன்னொன்று கூடிவிடும்.